படம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வெறும் படமாக மட்டும் பாருங்கள். படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை நடிகர்களாகவும், கலைஞர்களாகவும் மட்டும் பார்த்து பழகுங்கள். ஏன்னா, படத்துல நடக்கிறதெல்லாம் நிஜத்திலேயும் நடக்கும்னு நெனச்சு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, அது வாழ்க்கையில் கஷ்டமான நிகழ்வுகளை எல்லாம் கொடுத்துட்டு போயிரும். ஏன்னா, இந்த காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் இந்த சமுதாயத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் அறிவார்ந்தவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக வளரணும்னு சொல்லி தான் பெற்றோர்கள் விருப்பப்படுவாங்க. ஆனா, இந்த படங்கள் 50 விழுக்காடு நன்மைகளையும், நல்ல செய்திகளையும் கொடுக்குது. 50 விழுக்காடு இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் விதத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கு. அதனால ஏன்னா நான் முழுக்க முழுக்க சினிமா துறையை தப்பாலாம் பேசல. ஏன்னா இன்னைக்கு 100 சாமின்னு சொல்லி ஒரு அழகான படம் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வெளியானுச்சு. 40 வயதிற்கு மேல கணவனை இழந்த ஒரு பெண் திருமணம் செஞ்சுப்பாங்க. ஒரு கிராமத்து சூழல்ல இருந்து உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தழுவி மிக அழகான ஒரு ஸ்கிரீன் பிளேல சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அந்த படம் அந்த படத்தை பார்த்த பிறகு நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட டேஸ்லயே பாத்தீங்கன்னா மறுமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி விருப்பப்படுற செய்திகளை நானே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது போல படங்களும் இருக்கு. அந்த படத்தெல்லாம் பாருங்க, நல்லதை கத்துக்கோங்க. படத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துக்கங்க. தீய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி நம்ம அந்த ஹீரோ மாதிரி பண்ணணும், மாசா பண்ணணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. அதனால திரைப்படங்களை, கலைஞர்களை ரசிங்க, பாருங்க, சந்தோஷப்படுங்க. ஆனா உங்க வாழ்க்கையோட அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழக்கூடிய வாழ்க்கையை திரையில் வருவதெல்லாம் தரையில் நடக்கும் என்று